ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கப் கேழ்வரகு மாவு வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. தாத்தா பாட்டி காலத்தில் அடிக்கடி செய்வாங்க. வாரத்தில் 4 நாளாவது செஞ்சு சாப்பிடுவாங்க. இப்போலாம் இந்த ரெசிபியை நம்ம செய்யறதே இல்லை. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ரத்தத்தில் இரும்பு சத்து, கால்சியம் இல்லையா, தட நடுக்கமாக இருக்கா, நல்ல எலும்புகள் வலுவாகிறதுக்கும் நல்ல சுறுசுறுப்புக்கும் வாரத்தில் இனி 2 முறையாவது இந்த டிஃபனை காலை நேரத்துலேயும் செஞ்சு சாப்பிட்லாம், நைட்டு டின்னராகவும் செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் மசாலாவை அரைச்சிக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 3 பச்சை மிளகா, 2 வரமிளகா சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கோஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோலோடே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2-3 பல்ஸ் மூடு விட்டிங்கன்னா போதும். லைட்டாக கொரகொரப்பாக இருக்கும். ரொம்ப மைய அரைச்சிடாமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக இருந்தால் தான் மென்று சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ செய்யறதுக்கு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். கேழ்வரகை நல்லா முளைக்கட்டி காய வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுங்க. அதிக அளவில் சத்து நிறைஞ்சது. நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காய், பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, மல்லி இலைகள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே அரைச்சி எடுத்த வேர்க்கடலை மசாலாவையும் சேர்த்துட்டு இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கங்க. இது மாதிரி எண்ணெயை ஊற்றி மாவில் கலந்து பிசைகிறப்ப நீண்ட நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்கும். இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சிக்கங்க. ரொம்ப அழுத்தமாக இல்லாமல் கொஞ்சம் நெழுப்பாக இது மாதிரி பிசைஞ்சிக்கங்க. அப்போ தான் தட்டவும் ஈஸியாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா விரல் உள்ளே போகுது பாருங்கள். இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். இப்போ பிசைஞ்சதுலேருந்து கொஞ்சமாக மாவை எடுத்து உருண்டையாக உருட்டிக்கங்க. உருட்டி எடுத்ததை வாழையில் இருந்ததுன்னா அதில் தட்டி எடுத்துக்கங்க. இல்லை பட்டர் பேப்பர் இருந்தால் கூட நீங்கள் அதில் தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் தடிமனாகவே தட்டி எடுத்துக்கங்க. ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும். வேர்க்கடலைலாம் சேர்த்ததுனால இதில் நம்ம மிளகு, வரமிளகாய், பச்சை மிளகாலாம் சேர்த்ததுனால கொஞ்சம் காரசாரமாகவே சூப்பராக இருக்குங்க, கிராமத்து சுவையில். இப்போ தட்டி எடுத்ததை தோசை தவாவில் போட்டு சுட்டி எடுத்துக்கங்க. தவா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சுற்றிலும் பரவலாக தடவிட்டு அதில் தட்டி எடுத்த மாவை இது மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா இலையில ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள். இப்போ ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கங்க. திருப்பி போட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கங்க. தடவிட்டு 2 சைடுமே வெந்து நல்லா முறுவலானதும் எடுத்துருங்க. நம்ம பச்சரிசி மாவு சேர்த்ததுனால மேலே நல்லா முறுவலாக உள்ள சாஃப்டாக அருமையாக இருக்கும். சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட சூப்பராக இருக்கும். ஒரு நேரம் இட்லி தோசைக்கு பதிலாக இந்த ராகி அடை ரெசிப்பியை இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.